பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம் சொல்கிறது, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கையுள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் என்று சொல்லி அங்கே யோபு எழுதுகிறார். இந்த நாளின் செய்தி தலைப்பானது சுத்தம் ஆகுங்கள், சுத்தம் ஆகுங்கள். தேவனுடைய அங்கே பரிசுத்தத்தில் நிற்கிறவர்கள் மாசற்ற சுத்த இருதயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 24:3 வாசிக்கும் போது அங்கே யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாமலிருந்து தன் ஆத்மாவை மாகிக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறதானே என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரபுவாகிய அங்கே இம்மானுவேலின் கொடியில் கீழ் நிற்க தீர்மானிப்பவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடன் தங்களை அடைத்த தீர்மானிப்பவர்கள். அவர்கள் உன்னத நீதிகளிலும் அவர்கள் பரிசுத்த வாழ்விலிருந்து அவர்களை பிழைப்பதில்லை. அங்கே நீதி செய்வதும் தரித்திருப்பார்கள். அவர்களின் தங்கள் கிரிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நன்மைக்கு ஏதுவானை தவிர வேறு ஒன்றையும் அவர்களுக்கு அனுமதியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒப்புக் கொடுப்பதில்லை. சத்துருவின் புயல்களால் அவர்கள் தாக்கப்படுவதெல்லாம் பலன் அடைவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை யோபுக்கு ஏற்பட்ட ஒரு அவல நிலை. நாசி வீரர்கள் சிறைப்பைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துவருக்கு ஏற்பட்டுள்ள ஒழியே வேறு எவருக்கும் ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை. நான் கருதுகிறேன், யோபு எல்லாவற்றையும் இழந்தார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவருமே நம்பிக்கையாயிருப்பேன் என்றார். யோபு 13:17 வாசிக்கிறோம். தேவன் அவரை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அவர் விசுவாசத்திற்கு பதிலளித்தார். கிறிஸ்துவ நீதியாக இருக்கின்ற அந்த ஒழுக்கத்தையும் நேர்மையும் மையமாக கொண்டு தொழில் செய்வோர் அநேகர் இருக்கிறீர்கள். எனவே தேவனால் அதற்கேற்ற பலன்களை நிச்சயமாக பெறுவீர்கள். நேர்மையற்ற விதத்தில் உடனடியாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நஷ்டமடைவார்கள். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையிலே கெட்ட பெயரை சம்பாதிக்கலாம். எனவே தேவன் ஞானம் உள்ளவர். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் அவருக்கு தெரியும். நம்மை சுற்றியும் உள்ள துன்மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் நம் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு நாங்கள் முடங்குகிறோம். ஆவியானவரே, எங்களை தாழ்த்தும். தீவையிலிருந்து எங்களை கண்களை விலக்கி ஆண்டவரே, எங்கள் விக்கிரங்களிலிருந்து எங்களை அகற்றுவோம் என்று சொல்லி கைகளில் நம்முடைய சுத்தமுள்ள கைகளையும் மாசற்ற இதயங்களையும் எங்களுக்கு தாரும். இந்த காலவேளை ஆண்டவரே, எங்களுடைய கைகள் மிகுந்த கரையாக இருக்கிறது. ஆண்டவரே, சுத்தமான கைகளை தாரும். ஆண்டவரே, எங்கள் இருதயமாய் ஆண்டவரே அந்த இருதயத்தை மாற்று இருதயத்தை தாரும். இந்த இருதயத்தை பரிசுத்தமாய் செய்து சொல்லி அங்கே தாவீது பக்கம் சொன்னது போல இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையை சுத்தம் செய்யும் சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.